அனைவருக்கும் வணக்கம். நீங்களும் ஆகலாம் கிராஃபிக் டிசைனர் பார்ட் 7 ஃபோட்டோஷாப் தமிழ் டுடோரியலில் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி எஃபெக்ட்ஸ் எப்படி பண்ணுறது அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் பேலன்ஸ் இருக்க ஆப்ஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸில் பிளண்டிங் ஆப்ஷன் பெவல் எம்பஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ அடுத்து இருக்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கான்டோருங்கிறது ஒன்றும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ நான் பெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே ஷேடோ மோடு இருக்குங்களா, அந்த ஷேடோ மோடில் நான் சம்திங் ஒரு ரெட் கலர் மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கான்டோர் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்டோரில் அந்த ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த டவுன் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், லைக் இசிஜி மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு ஆப்ஷனும் கிளிக் பண்ணி பாருங்கள். அதனுடைய அந்த நம்மளோட டெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த டெக்ஸ்ட்டில் அந்த அவுட்டர் அந்த கலர் இருக்கு இல்லைங்களா, அந்த அவுட்டர் கலரு அதனுடைய அந்த கான்டோர் மோடு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேரியேஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டபுள் ரிங் இந்த மோடை நான் இது பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வேரியேஷன் பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஆகிறது தெரியும். நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம்திங் இந்த வேவ் கிளிக் பண்ணுறேன், இந்த மாதிரி வேவ்ஸ் கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி கிளிக் பண்ண ஒவ்வொரு ஆப்ஷனாக சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டெக்ஸ்டர். இது அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அந்த டெக்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம நார்மலாக இருக்க டெக்ஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த டெக்ஸ்ட்டு மேலே சம்திங் நம்ம ஒரு பேக்ரவுண்ட் வச்ச மாதிரி ஒரு வியூஸை காட்டுறது. இப்போ நார்மலாக இருக்கும் டெக்ஸ்ட்டு, அது மேலே ஒரு ஃப்ளவர்ஸ் வச்ச மாதிரி நம்ம நிறையா போஸ்டர்ஸ்லாம் பார்த்துருப்போம். இல்லை சம்திங் ஒரு பேப்பர் மேலே ஃபிட் பண்ண மாதிரி பார்ப்போம், இல்லை இமேஜ் ஏதாச்சும் ஃபிட் பண்ண மாதிரி பார்ப்போம். இந்த மாதிரி விஷயத்தை நம்ம வந்து அது மேலே வைக்க தான் டெக்ஸ்டர் சொல்லுவாங்க. நார்மலாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமைஸ்டு டெக்ஸ்டரும் க்ரியேட் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஷேப்பும் க்ரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் டிஃபால்ட்டாக இருக்க அந்த டெக்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பபுள்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை எனக்கு கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. இல்லை இந்த ஸ்கேலோட சைஸை நான் வந்து டிக்ரீஸ் பண்ணுறேன், சம்திங் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு அதனுடைய ஸ்கேலோட அந்த வேரியேஷன் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெப்த்து இதையும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், டிக்ரீஸ் பண்ணுங்கள், இதனுடைய வேரியேஷன் உங்களுக்கு தெரியும். சரி, நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனாக உட்காந்து நீங்கள் பொறுமையாக வந்து பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து நம்ம எந்த மோடில் வச்சு ஒர்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இன்னொன்று நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்டாக ஒரு டெக்ஸ்டரை க்ரியேட் பண்ணி எப்படி அந்த பேட்டர்னை க்ரியேட் பண்ணி இதில் கொண்டுட்டு வர போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா இப்போ டிஃபால்ட்டாக நான் ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுறேன், ஒரு சம்திங் ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிட்டு இதை நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்னா நீங்கள் லேயரை வந்து ஹைட் பண்ணிவிடுங்க. டெக்ஸ்ட்டில் இதையும் ஹைட் பண்ணிங்க. ஹைட் பண்ணிட்டு இதை மூணுத்தையும் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த 3 ரெக்டாங்கலையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் போயிட்டு ஸோ டிஃபைன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். டிஃபைன் பேட்டர்ன் கொடுத்துட்டு சம்திங் ஒரு டைப் பண்ணிக்கிறேன், நேம் எதாக இருந்தாலும் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி முடிச்சுட்டு ஓகே இந்த பேட்டர்ன் மட்டும்தான் நான் இப்போ செலக்ட் பண்ணேன். எதுக்காக மற்றதை ஹைட் பண்ணேன்னா அது வந்து பேட்டர்னில் ஆட் ஆகக்கூடாது, எனக்கு இந்த ஷேப் மட்டும்தான் ஆட் ஆகணும். அதுக்காக தான் நான் இதை மட்டும் செலக்ட் பண்ணேன். ஸோ திரும்ப வந்து அன்ஹைட் பண்ணிக்கங்க. எல்லா விஷயத்தையும் அன்ஹைட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டர்ன் செலக்ட் பண்ணியாச்சு, சம்திங் நம்ம கஸ்டமைஸ்டு பேட்டர்ன் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ எஃபெக்ட்ஸில் போயிடுங்க. எஃபெக்ட்ஸில் போயிட்டு பெவல் எம்எஸில் போயிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டர் போயிடுங்க. டெக்ஸ்டர் போயிட்டு அதுக்கு முன்னாடி என்னென்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. முன்ன வந்து நம்ம இது சொல்லுவோம், இதுதான் முக்கியமான விஷயம். நம்ம எந்த விஷயத்தை செலக்ட் பண்ணுறோமோ அந்த விஷயத்தில் மட்டும்தான் நம்ம பண்ணுற சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஸோ நான் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பெவல் எம்பஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ டெக்ஸ்டர் ஆல்ரெடி இருக்க டெக்ஸ்டருக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த டெக்ஸ்டர் இதில் ஆட் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம சம்திங் ரெட்டின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருந்தோம், அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணோன்னா இப்போ பாருங்கள் அந்த ஷேப் வரும். அதை எப்படி நம்ம இப்போ டிஃபால்ட்டாக அது ஒரு பிளேஸில் வச்சுருக்கோம், நம்ம அந்த பிளேஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றணும் அப்படின்னா ஸ்னாப் டு ஆர்ஜின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல உங்களோட ஷேப் வேணுமோ அந்த இடத்துல இப்படி நவுத்துனா இங்கே பாருங்கள் சேஞ்சஸ் வரது தெரியும். ஸோ நம்ம இப்போ கீழே பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த ஷேப் வந்து பாருங்கள் டெக்ஸ்ட்டில் எப்படி வருது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதனுடைய நீங்கள் ஸ்கேலோட சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். ஸோ ஸ்கேலோட சைஸை நீங்கள் டிக்ரீஸ் பண்ண பாருங்கள் நிறைய பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்து வருது பாருங்கள். ஸோ அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். அதிலே இப்போ பாருங்கள் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ டெப்த்தையும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். டெப்த்தை வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷேப்ஸோட ஒப்பாசிட்டியாக இருக்கட்டும், சம்திங் அந்த லுக்காக இருக்கட்டும் எல்லாமே குறையும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த டெக்ஸ்சரில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக்கு. இந்த ஸ்ட்ரோக்குங்கிறது என்னென்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரோக்குங்கிறது என்னென்னா டபுள் கலர் நம்ம வந்து கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்ட்ரோக் கொடுக்காம இருந்தோம்னா சிங்கிள் கலர் ஒயிட் கலர் மட்டும்தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரோக்கை நம்ம கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ டிஃப்ரெண்ட்டான கலர் ஆட் பண்ணிட்டு இதிலே நம்ம நிறைய விஷயம் பண்ண முடியும். என்னென்னா இப்போ பாருங்கள் நான் சைஸை இன்க்ரீஸ் பண்ணேன், டிக்ரீஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி நம்ம இது பண்ணுவோம். இப்போ லோகோலாம் க்ரியேட் பண்ணுறோம், லோகோ க்ரியேட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் இந்த மாதிரி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி விஷயத்துக்கு இது வந்து யூஸ் ஆகும். இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் அவுட் சைடுன்னு
அப்படின்னு இருக்குது. இந்த அவுட் சைடை மாற்றிட்டு நான் இன்சைடு அப்படின்னு கொடுக்குறேன். இன்சைடு கொடுக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம அவுட் சைடு கொடுக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட அவுட் சைடு வந்து அதனுடைய ஸ்ட்ரோக் வந்து ரிவீல் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடு ரிவீல் ஆகும். இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இப்போ சென்டர் அப்படின்னா என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இன்சைட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்ட்ரோக் இருக்குறீங்களா இதனுடைய இன்சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். இதே அவுட் சைடு கொடுக்குறப்போ அவுட் சைடு தான் ரிசீவ் ஆகும். சென்டர்னு கொடுத்தோம்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டோட சென்டரில் இருந்து அவுட் சைடு அண்டு இன்சைடு 2 சைடுமே உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாருங்கள், இப்போ உங்களுக்கு பாருங்கள் 2 சைடும் இன்க்ரீஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதான் சென்டருங்கிறது ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி வந்து ஸ்ட்ரோக் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைடு யூஸ் பண்ணுவோம் நம்ம டிசைனில். ஸோ இது யூஸ் ஆகுதுங்களா. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் மோடு, பிளெண்டிங் மோடு, மல்டிப்ளை மோடு இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி சொன்னதா மல்டிப்ளை மோடு நம்ம செலக்ட் பண்ணுறப்ப பேக்ரவுண்ட் என்ன கலர் இருக்கோ அது இது மல்டிப்ளை வரக்கூடிய கலர் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நார்மல் மோட்லேயே வச்சுக்கிறோம். இது வந்து ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது இது பண்ணியாச்சு. ஸோ ஸ்ட்ரோக்கோட லெவலில் நான் சம்திங் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதே ஸ்ட்ரோக்கோட இதுவாக இருக்கட்டும். ஸோ இந்த ஸ்டைலும் நம்ம ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட் வர டெக்ஸ்ட்டுக்கெலாம் நம்ம ஆட் பண்ண போனால் நியூ ஸ்டைல் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அது நம்ம லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருப்போம் எப்படி ஆட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்தது வந்து நம்ம பார்க்கும்போது இன்னர் ஷேடோங்கிறது என்னென்னா இப்போ டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிட்டோம், எம்பசிங் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். உள்ளே வந்து ஷேடோ கொடுத்த மாதிரி இருக்கும், சம்திங் கலரிங் கொடுத்த மாதிரி இருக்கும். அப்படின்னா இன்னர் ஷேடோ கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா பிளாக் கலரை தூக்கிட்டு சம்திங் ப்ளூ கலர் கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ளூ கலர் கொடுக்குறப்ப வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த கடையில் ஒரு வைலட் கலர் கொடுக்குறப்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் உங்களுக்கு கிடைக்குது, ஷேடோஸ் கிடைக்குது. இந்த ஷேடோஸே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் மல்டிப்ளை கொடுத்துருக்கேன். மல்டிப்ளையை தூக்கிட்டு நார்மல் அப்படிங்கிறத கொடுக்குறப்போ உங்களுக்கு கலர் வேரியேஷன் அந்த ஒயிட் கலர் கூட என்ன காம்பினேஷன் ஒயிட் கலர் இருந்தாலும் உங்களுக்கு வேரியேஷன் தெரியல. டெக்ஸ்டோட கலர் ஒயிட் கலர் இருந்தாலும் உங்களுக்கு வேரியேஷன் தெரியல. வேறு கலர் கொடுக்குறப்போ உங்களுக்கு அந்த வேரியேஷன் தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி லெவல் 75 இருக்குது. அதை நான் டிக்ரீஸ் பண்ண உங்களுக்கு அந்த கலர் வேரியேஷன் இருக்கும். ஸோ நான் என்னோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இது பண்ணுறேன். என்னோட ஆங்கிள் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் 120 டிகிரியில் இருக்குது. இப்போ நான் இந்த சைடு அதனுடைய ஆங்கிளை சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு வந்து பாருங்கள் டெக்ஸ்ட்டில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது தெரியும். ஸோ அந்த ஷேடோவோட டைரெக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிறது தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் இந்த பிளேஸ்க்குள்ளே மட்டும்தான் இருக்குது. இதை வந்து நம்ம என்லார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இப்போ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அடுத்தது சோக்குங்கிறது என்னென்னா இப்போ உங்களுக்கு நார்மல் இப்போ பாருங்கள் சோக்கை வந்து நான் இந்த லெவலில் வைக்கிறேன், 50ல் வைக்கிறேன். வச்சுட்டு டிஸ்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் தெளிவாக. ஸோ ரெட் கலர் அவுட் ஸ்ட்ரோக் இருக்குது. அதில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிறது இந்த ப்ளூ கலரு. அதில் இந்த ஒயிட் கலர் வந்து டிஸ்டன்ஸு அதனுடைய டெக்ஸ்ட்டோட கலர் இது ஓகேங்களா. டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா. ரெட் கலர் ஸ்ட்ரோக்கு, ஸோ ஒயிட் கலர் வந்து டெக்ஸ்ட்டோட கலரு. இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளெண்டிங் மோடு இன்னர் ஷேடோட கலர். ஸோ இந்த கலர் வந்து பாருங்கள் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பண்ண முடியும். ஒவ்வொரு ஆப்ஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். சேஞ்ச் பண்ண உங்களுக்கு நிறையா தெரியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் க்ளோ. இப்போ அவுட்டர் க்ளோ பார்த்தோங்களா, அதே மாதிரி இன்னர் க்ளோங்கிறது அதே மாதிரி தான், சேம் அதே தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நான் சம்திங் ஒரு கலர் கொடுத்துக்கிறேன், ப்ளூ கலர் இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன்னா நார்மல் மோடு கிளிக் பண்ணிக்கோங்க. நார்மல் மோடு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இன்னர் க்ளோ அப்படிங்கிறது இதுதான். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. உள்ளே வந்து க்ளோயிங்காக இருக்கிற மாதிரி காட்டும், அவ்வளோதான். ஸோ இதில் ஒவ்வொரு ஆப்ஷன் என்னென்னா ஃபோட்டோஷாப்பாக இருக்கட்டும் இல்லை இல்லுஸ்ட்ரேட்டராக இருக்கட்டும், நீங்கள் என்னென்னா ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்க்குறப்போ ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். அது என்ன வேரியேஷன் தெரியுது, அது நம்மளுக்கு எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்ம தான் சூஸ் பண்ணணும். அது டிசைனராக நம்ம தான் சூஸ் பண்ணணும். இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு எந்த இடத்துலையாச்சும் யூஸ் ஆகுமா, இது நம்மளுக்கு தேவைப்படுமா அப்படிங்கிறத நம்ம தான் சூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சாட்டின். ஸோ இது எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன், ஸ்ட்ரோக் மட்டும் இருக்கட்டும். ஸோ சாட்டிங்கிறது அதே மாதிரி தான், சேம், ஒன்றும் பெரிய லெவலில் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் கான்டோர் இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு ஆப்ஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ண டெக்ஸ்ட்டோட வேரியேஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ சாட்டினில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாட்டின் இதை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நார்மலாக இருக்க இன்னர் ஷேடோக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னர் ஷேடோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ டிஸ்டன்ஸ் நான் செலக்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி உங்களுக்கு வரும். பட் சாட்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, உள்ளே வந்து ஒரு எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். அந்த எஃபெக்ட்ஸ் எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ ப்ளூ கலர் சம்திங் வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ண உங்களுக்கு பாருங்கள் அந்த டிஃப்ரென்ஷியேட் ஆகும். என்ன இதனுடைய சாட்டினோட ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும்.
ஸோ மல்டிப்ளைலேருந்து திரும்ப நான் நார்மல் எடுத்துக்கிறேன். நார்மல் எடுத்துகிட்டு இதோட டிஸ்டன்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதுதான் இந்த சேட்டினோட ஒர்க்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் உங்களுக்கு வந்து கிடைக்கிறது இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கலர் ஓவர்லே. கலர் ஓவர்லேங்கிறது என்னென்னா, ஜஸ்ட்டு நம்ம ஒரு டெக்ஸ்ட்டு பண்ணிட்டோம். இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே என்ன கலர் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். சம்திங் ரெட் கலர் இருக்குங்களா, ஓகே ரெட் கலர். ப்ளூ கலர் இருக்குங்களா, ப்ளூ கலர். இந்த மாதிரி விஷயத்தை ஃபார் எக்ஸாம்பிள் சம்திங் என்னென்னா, இன்னொரு விஷயம் இந்த கலர் ஓவர்லேயில் ஒரு பெட்டரான விஷயம் இருக்குது. என்னென்னா, இப்போ ஒரு லோகோ நம்மள்ட்ட ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, ஒரு பிஎன்ஜி ஃபார்மெட்டில் ஒரு லோகோ நம்மள்ட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த லோகோ வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் இன்புட் பண்ண பிறகு அவங்க எனக்கு கலர் சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த லோகோ வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டு எஃப்எக்ஸில் போய் நீங்கள் கலர் ஓவர்லேயில் போய் அந்த லோகோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் சிம்பிள். ஸோ இதுக்காக வந்து இந்த மாதிரி விஷயத்துக்காக நம்ம மோஸ்ட்லி வந்து கலர் ஓவர்லே வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அடுத்தது வந்து கிரேடியன்ட் ஓவர்லே. கிரேடியன்ட் ஓவர்லேங்கிறது என்னென்னா டபுள் கலருங்க. நம்ம நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்ஸெல்லாம் வந்து 3 கலர் 4 கலர்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து இந்த கிரேடியன்ட் ஓவர்லேங்கிற விஷயம் யூஸ் ஆகுது. ஸோ கிரேடியன்ட் ஓவர்லேவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்னென்னா, அந்த கிரேடியன்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை, அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அது மேலே டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். வந்ததுக்கப்புறம் என்னென்னா, எத்தனை கலர் வந்து டெக்ஸ்ட்டில் ஆட் பண்ணுமோ அத்தனை கலர் ஆட் பண்ணலாம். இது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய கலர்ஸ். இந்த கலர்லாம் வந்து பாருங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய கலர்ஸ். பட் நான் வந்து கலர் வந்து சேஞ்சஸ் பண்ணுறேன். இப்போ இந்த கீழே இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஷனை இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் வரும். இந்த கலர் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ப்ளூ கலர் ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, எனக்கு இந்தியா ஃப்ளாக் கலர் நான் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ சம்திங் இப்போ நான் ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணிட்டீங்களா? கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்னென்னா மிடில் ஒரு ஆப்ஷனை நான் ஆட் பண்ணுவேன், ஒயிட் கலர். ஸோ மிடில் ஜஸ்ட்டு ஒன் கிளிக் பண்ணுங்கள். ஒன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு இது ஆட் ஆகும். ஸோ அதில் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒயிட் கலர். ஸோ ஒயிட் கலர் நான் கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் க்ரீன் கலர் கொடுக்க போகிறேன். சம்திங் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாகோட கலர் வந்துடுச்சு. ஸோ இதனுடைய இந்த மாதிரி வந்து நம்ம எத்தனை கலர் வேணுமோ டெக்ஸ்ட்டில் அத்தனை கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதனுடைய இந்த வேரியேஷன் இப்போ வந்து பாருங்கள், இந்த ஆரஞ்சு கலர் இருக்குல்ல, நம்மளோட கலர் இருக்குல்ல, ஃப்ளாகோட கலர் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இந்த லெவலில் மட்டும்தான் இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் வந்து கீழே இறக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மேலே இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அந்த இது வந்து டார்க்னஸ்ஸு இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வேணாம். இப்போ மேலே வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் மட்டும் இந்த லெவலில் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் அந்த லெவலில் மட்டும் வச்சுக்கலாம். இல்லை தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். டிக்ரீஸ் பண்ணிட்டு நீங்கள் இந்த ஸ்டைலே நான் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தீங்களா ஒரு ஸ்டைலில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இல்லை நியூவில் போயிட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த ஸ்டைலில் ஆட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த பாக்ஸில் ஆட் ஆகிடுச்சு. ஆட் ஆகினதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டைல் பாக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்துடும். இப்போ நீங்கள் வந்து விண்டோஸில் போய்க்கிங்க. விண்டோஸில் போய்ட்டு ஸ்டைலில் போயிடுங்க. ஸ்டைலில் போயிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இது அதில் ஆட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து அந்த எஃபெக்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிரேடியன்ட் ஓவர்லேயில் போயிடுங்க. போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைல்ஸ் ஆட் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். இப்போ சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணுறப்போ ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து இந்த மாதிரி செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் நம்ம நியூ கொடுத்து ஆட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை கிளிக் பண்ணாவே போதும். அதுதான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேட்டர்ன் ஓவர்லே. பேட்டர்ன் ஓவர்லேங்கிறது நம்ம மேலே பார்த்த மாதிரி தான், டெக்ஸ்டரில் பார்த்த மாதிரி தான். நம்ம ஒரு பேட்டர்னை க்ரியேட் பண்ணிக்கிறோம். க்ரியேட் பண்ணிட்டு அதை டெக்ஸ்டர் மேலே கொண்டுட்டு வரோம். அவ்வளோதான். அந்த டெக்ஸ்ட் மேலே கொண்டு வரோம். இப்போ லாஸ்ட் டைம் க்ரியேட் பண்ண பாருங்க, இந்த பாக்ஸ் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணிட்டு இப்போ ஸ்னாப் டு ஆர்ஜின் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ பாருங்க டெக்ஸ்ட் மேலே இப்படி நவுத்துறேன். ஜஸ்ட்டு நவுத்தின பிறகு பாருங்கள், நம்ம இங்கே க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா, ஆல்ரெடி க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பேட்டர்ன் வந்துச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த பேட்டர்ன் வேணுமோ அந்த பேட்டர்ன் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்தது அவுட்டர் க்ளோங்கிறது இந்த க்ளோயிங்காக இருக்கிற மாதிரி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாருங்கள், நான் இந்த கலரை சேஞ்ச் பண்ணுறேன். ஒரு பிங்க் கலருக்கு சம்திங் நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இதனுடைய லெவலில் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்ப்ரெட்டிங்கே நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஒரு க்ளோயிங்காக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த மாதிரி க்ளோயிங்காக இருக்கிறது தெரியும். ஸோ இதை நான் நார்மல் மோடுக்கு நான் வைக்கிறேன். இப்போ நார்மல் மோடு வச்சு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறப்ப தெரியும். இது ஸ்ட்ரோக் மாதிரி தான் இருக்கும். பட் என்னென்னா இது க்ளோயிங் சொல்லுவாங்க. என்னென்னா அந்த சாஃப்ட்னஸ் வந்து பாருங்கள், இந்த அவுட்டரோட சாஃப்ட்னஸ் லெவல் உங்களுக்கு வந்து ஏதாவது தெரியும். ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த இது தெரியும். ரேஞ்சு இது சேம். கான்டோருங்கிறது அதே தாங்க. நீங்கள் கான்டோர் ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் கான்டோருங்கிறது இருக்கும். அதை கிளிக் பண்ண அதனுடைய வேரியேஷன் வந்து உங்களுக்கு தெரியும். இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ட்ராப் ஷேடோ. இந்த ட்ராப் ஷேடோங்கிறது அதே மாதிரி தாங்க. ட்ராப் ஷேடோங்கிறது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். என்னென்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அது வந்து பாருங்கள் ஒரு ஹைலைட் பண்ணி அழகாக காமிக்கும். அந்த ட்ராப் ஷேடோ கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பாருங்கள், நான் டிஸ்டன்ஸ் கொடுக்குறேன். இதனுடைய டிஸ்டன்ஸுங்க பாருங்கள்,
ஸோ இதனுடைய டிஸ்டன்ஸ் இப்போ நம்ம டபுள் ஒரு 3D எஃபெக்ட் மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராப்ஷோட இது யூஸ் ஆகும். இதுலேயும் நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள். கிளிக் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தெரியும். ஸோ இதில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டிராப்ஷோட யூஸ் பண்ணுவோம், கிரேடியன்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக்கு, அடுத்தது பெவல் எம்எஸ். இது அதிகமாக ரிப்பீட்டடாக நம்ம யூஸ் பண்ணுறது. மற்றது வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த வர டூல்ஸை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே.